ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 டைப்ஸ் ஆஃப் பொரியல் தாங்க. ஒன்று ஒவ்வொரு விதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் 5 டைப்ஸாக குழம்பு போட்டிருந்தேன். அதுவும் அதுக்கு தேவையான சப்போர்ட் எனக்கு கொடுத்தீங்க. அதே மாதிரி இதுக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மசால் செய்கிறதுக்கு எண்ணெயை காய வச்சுட்டோங்க. கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா வெடிக்கிட்டோங்க. நல்லா வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கருகாமல் செவர நல்லா கொஞ்சம் ட்ரையாக நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 50 கிராம் பூண்டு தோலோட 50 கிராம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து மிக்சியில் ஒன்றும் பாதியமாக திருப்பி வச்சுருக்கேங்க. அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இதுதான் அந்த மசாலாக்கு நல்ல ஃப்ளேவரே. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் எப்படி வந்துருக்கு பாருங்கள், நல்லா எல்லோ கலரில் வந்துருச்சு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு ஒரு 400 கிராம் இருக்குங்க. அதை நல்லா அவிச்சு பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு அதை எடுத்து இப்போ போட்டுக்கிறோம். நல்ல கலர்ஃபுல்லாக நமக்கு அப்படியே கீழே உள்ளதை மேலே உள்ளதை கீழே பெரட்டி விட்டுக்கலாம். அந்த சின்ன வெங்காயம் பூண்டு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு மசாலுக்கு. இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு போட்டு தேங்காய் சோம்பு இது 2 மட்டும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிடுறோம். நல்லா வெரைட்டி ரைஸுக்கு இந்த உருளைக்கிழங்கு அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா. விரத நாட்களில் பூண்டு சின்ன வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. மற்ற நாளில் சேர்த்துக்கலாங்க. நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா ஒரு ரசத்தை வச்சுட்டாவே போதுங்க. இந்த உருளைக்கிழங்கு மசால் சைட் டிஷ்ஷாக அட்டகாசமாக இருக்கும். உருளைக்கிழங்கு மசால் நமக்கு ரெடி ஆகிட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் புளிக்கூட்டு செய்கிறதுக்கு ஒரு 200 கிராம் வெண்டைக்காயை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. எண்ணெயை ஊற்றி நல்லா செவர ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டோம்னா அந்த கொலகொலப்பு தன்மை இருக்காதுங்க. இதில் வதக்கிறப்பவே பாதி குக் ஆயிரும். அப்புறம் வேக வைக்கிறப்ப பாதி வெந்துருங்க. ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது. நல்லா அந்த க்ரீனிஷ் கலர்லையே அப்படியே எடுத்துக்கணும். அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எண்ணெயை காய வச்சு கடுகை போட்டுக்கிறோம். கடுகு வெடிச்சிட்டே இருக்குங்க. ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயமே போட்டிருக்கேங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கிளாஸ் ஆட்டை வதங்குற வரைக்கும் வந்துட்டு ஒரு 100 கிராம் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத அதில் போட்டு வதக்கிக்கலாங்க. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இது நல்லா இருக்கும். இதை வதக்கிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா நல்லா வதக்கிடுங்க. உப்பையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் எடுத்து அதில் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா செட் ஆகிற மாதிரி அப்படியே கொண்டு வந்துடணும். மசாலாலாம் உள்ள வெண்டைக்காயில் போய் சேர்ந்துடும். இப்போ நம்ம ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி தேவையான அளவு கொஞ்சமாகவும் போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டு தகுந்தது போட்டுக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பை போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே வேக விட்டுக்கலாங்க. இதுலையே சீக்கிரம் உங்களுக்கு வெந்துடும். வெண்டைக்காய் சீக்கிரம் வெந்துடும். இப்போ கொதி வந்துருச்சு பாருங்கள். ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இந்த கலர்லாம் மாறிடுச்சு. நல்லா வெந்துருச்சுங்க. பார்க்குறப்பவே தெரியுது. இப்போ தேங்காய் சீரகம் நம்ம அரைச்சி வச்சுருக்கத அதில் போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி தேங்காய் சீரகம் மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த கூட்டு சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. அப்போ அந்த மசாலாலாம் போயிட்டு நமக்கு உள்ளார செட் ஆயிரும். நம்மளுடைய வெண்டைக்காய் புளிக்கூட்டு ரெடி ஆகிட்டுங்க. கொத்தமல்லியை தூவி இறக்கிற வேண்டியதான். நமக்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. பாகற்காய் தொக்கு செய்கிறதுக்கு 1/4 கிலோ பாகற்காவை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கிறோங்க. தண்ணியிலையே எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிறோம். கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம். ஃப்ளேவராக இருக்கும். ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா தோலோடு தட்டி வச்சுருக்கேங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஒரு 100 கிராம் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். 100 கிராம் தக்காளியும் அதே மாதிரி ஜூஸியாக நல்லா பழமாக போட்டால் தொக்காக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட டேஸ்டியாக இருக்கும்.
கொஞ்சம் உப்பையும் போட்டிங்கன்னா சீக்கிரம் நல்லா வதங்கிருங்க. இப்போ அந்த பாகற்காயை நல்லா புளிஞ்சிட்டு அதிலே போட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதில் உள்ள தண்ணியிலேயே பாதி குக்காயிரும். நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. தண்ணி எப்படி விட்டுருக்கு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்குறப்ப நல்லா கலர் நல்லா மாறி இருக்குது. நம்ம வதக்கி விடுறதுல தான் நம்ம வைக்கிற பாத்திரத்தை சிம்மிலையே வச்சு வதக்கிட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தண்ணியை லேசாக தெளித்து விட்டுட்டிங்கன்னா பிடிக்காமல் இருக்கும். மண் சட்டிங்கிறதுனால இதில் பிடிக்காதுங்க. நல்லா பெரட்டி சிம்மிலையே வச்சு ஒரு 15 நிமிஷம்னாவது ஆகும். இது பார்க்க எப்படி வதங்கி வந்துருச்சு பாருங்கள். தெக்கு மாதிரி சர்க்கரை கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மிலையே வச்சு பெரட்டி கொடுத்துட்டே இருக்கணும். நம்முடைய பாகக்காய் தொக்கு ரெடி ஆகிட்டுங்க. பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிட்டு நம்மளுடைய பாவக்காய் தொக்கு. கத்திரிக்காய் கீரை கூட்டு செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாங்க. சீரகம் போட்டு தாளிச்சுக்கிறோம். கருவேப்பிலை போட்டுக்கிறோம். ஒரு வெங்காயம் 50 கிராம் எடுத்து போட்டுக்கிறோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா செவர வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 150 கிராம் கத்திரிக்காவை நல்லா கட் பண்ணி இந்த சைஸுக்கு போட்டால் நல்லாயிருக்குங்க. நீளமாக கட் பண்ண வேணாம், குறுக்க கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே ஒரு கையளவு கீரை போட்டுக்கலாம். இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். கீரை சீக்கிரம் வெந்துடும், கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடுங்க. நம்ம இப்போது பருப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சதை அதில் தண்ணியோடு சேர்த்துக்கிறோம். அந்த முங்குற அளவு இருக்கணும் கரெக்டாக. அப்போ அந்த கீரை கத்திரிக்காய் எல்லாம் வேகிறதுக்கு சரியாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் அந்த பருப்பு கூடையே உருளைக்கிழங்கு போட்டு ஒரு விசில் விட்டுட்டோம்னா இது 3 காயும் சேர்ந்த மாதிரி நமக்கு கூட்டாக போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். 2 நிமிஷம் வதக்கி விட்டோன்னா கத்திரிக்காயும் கீரையும் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடுங்க. தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட கீரை கூட்டு ரெடி ஆகிட்டுங்க. நல்ல சீக்கிரத்துலேயே வெந்துடும் கத்திரிக்காயும் கீரையும். உருளைக்கிழங்கும் போட்டாக்கா நல்லா கரெக்டாக ஒரு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். நம்மளோட கூட்டு ரெடி ஆகிட்டுங்க. மரவள்ளி கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு குக்கரில் 2 விசில் விட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு அவிச்சுக்கிறோங்க. லேசான உப்பு போட்டுக்கோங்க, ரொம்ப குழைய வேக வச்சிடக்கூடாது. துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு எண்ணெய் சட்டியை காய வச்சிட்டோங்க. கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடிக்கட்டுங்க. கொஞ்சம் சீரகம், பெருங்காயம் போடுறதாலும் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு நல்லா ரோஸ்ட்டாக வதங்கணுங்க. அப்போ தான் நல்லா வாயில் கடிப்படுறப்ப க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த கிழங்க போட்டுக்கிறோம். லேசான உப்பு போட்டுக்கணுங்க. அதுலேயும் கிழங்குல அவிக்கிறப்ப உப்பு போட்டிருப்போம். இது அப்படியே செட்டான மாதிரி இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நம்மளை உருளைக்கிழங்கு பொடிமாஸ் ஒயிட்டாக பண்ணுறதை விட அந்த எல்லோ கலர் பண்ணுறப்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஹெவியாக சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் இந்த பொரியல். நம்மளுடைய மரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்